என்னதான் இருந்தாலும் ராதிகா இப்படி ஒரு அவசரமான ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ராதிகா பற்றி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க பாக்கியா. அந்த நேரம் எழில் வீட்டுக்கு வராரு. பாக்கியாவை பார்த்துட்டு, என்னம்மா நல்லா இருக்கீங்களா? என்ன உங்கள் முகமே சரியில்லை, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு எழில் கேட்குறாரு. பாக்கியா வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் எழில்கிட்ட சொல்கிறாரு. ராதிகா கோபி ரெண்டு பேருமே ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. என்னாச்சோ தெரியல, இப்போ திடீர்னு ராதிகா கோபி விட்டு பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. இதான் இப்போ பிரச்சனைக்கு காரணம். இதை உங்கள் அப்பாவால் தாங்கிக்கவே முடியல. ராதிகா இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் அவளோட அருமை பெருமை உங்கள் அப்பாவுக்கு தெரியல. நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்ட்டு போன பிறகு தான் ராதிகா எனக்கு வேணும், ராதிகா என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காரு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க பாக்கியா. அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அப்புறம் எதுக்காக இப்போது டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எழில் கேட்குறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ராதிகா மேலே தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தன்னை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்ட்டு ராதிகா எவ்வளவோ போராடி பார்த்தாங்க. ஆனால் அவங்க அப்பாவை பற்றி தான் உனக்கு தெரியுமே. அடுத்தவங்க மனசை பற்றி கொஞ்சம் கூட உங்கள் அப்பா கவலைப்பட மாட்டார். அதே விஷயந்தான் இப்போது ராதிகா விஷயத்துலேயும் நடந்திருக்குது. அதான் ராதிகா டக்குன்னு ஒரு முடிவெடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ட்டு பாக்கியா ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அப்பா இப்போது முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ டோட்டலாகவே நல்லாவே மாறிட்டார் அப்படின்ட்டு எழில் சொல்கிறாரு. எனக்கும் புரியுது எழில், உங்கள் அப்பா நல்லாவே மாறிட்டார். ஆனால் என்ன பிரயோஜனம்? ராதிகா இடத்துலேருந்து பார்க்கும்போது ராதிகா செஞ்சது தப்பு இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க.